ஏங்க வணக்கங்க. நாம இன்னைக்கு திருநெல்வேலி ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் ஆட்டு சந்தை இருக்கீங்க. இன்னைக்கு 21/4/2026ங்க. இன்னைக்கு வந்து திருநெல்வேலி மேலப்பாளையம் ஆட்டு சந்தை எப்படி இருக்கு, வாங்க சந்தைக்குள்ள போய் உங்களுக்கு நேரடியா காட்டுறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுத்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சார் வணக்கம், உங்க பேரு என்ன பேருங்க சார்? ராஜகுமார். ஆமா சார், எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? மார்த்தாண்டத்துல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் அங்கிருந்து வந்திருக்கீங்க. நம்ம திருநெல்வேலி மேல பாதல சந்தையில ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க. என்ன சார்? ஆமா சார். என்ன சார் இது? என்ன குட்டி? கிடா குட்டியா பெண் குட்டியா? பொட்டுக்குட்டி. அப்ப பொட்டுக்குட்டி நல்லா இளங்குட்டியா வாங்கிருக்கீங்க. பாருங்க செவ்வல், இது ரகம் தெரியுமா? எனக்கு அதுல ஐடியா இல்ல. சரி. வளர்க்குற வீட்டை வளர்க்குறேன். சரி. ஐடியா கிடையாது. ஒரு குட்டி பாருங்க, பாருங்க செவ்வல கடல்ல ஒரு மரப்பட்ட கடை, வெள்ளை மரப்பட்ட குட்டி வாங்கிருக்கீங்க. நம்ம நாட்டுக்குட்டி இது. சரி, அழகான குட்டி. சார் சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 5 ரூபா சொன்னாங்க முதல்ல. சரி சார், 4 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 5500 ரூபாய் சொல்லி 4000 ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க சார். அழகான குட்டி. வளர்க்கறதுக்கு வாங்கிருக்கீங்க என்ன சார்? வீட்டுல கேட்டுருக்காங்க, வளர்க்கறதுக்காக ஆசையா வாங்கிருக்காங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில சூப்பரா இருக்குங்க. வீட்டுல இது மட்டும் தான் வாங்கிருக்கீங்க இல்ல இதுக்கு முன்னாடி? இன்னொரு 2 குட்டி ரெட்டியார்பட்டியில வாங்கினேன். ரெட்டியார்பட்டியில. சரி, இப்ப இது வந்து 2-3 குட்டியா இருக்கு. சரி, போதும் அப்படிங்கிறீங்க. அழகான குட்டி பாருங்க. அது ஒரு குட்டி ஒரு இடத்துல நிக்காம திருன்னு ஒரு இடத்துல நிக்காம அங்கிட்ட கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கு. ஆக்டிவா இருக்கு. அண்ணாச்சி வணக்கம். உங்க பேர் என்ன பேர் அண்ணாச்சி? மாரியப்பன். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கருங்காடு. கருங்காடுல இருந்து வந்திருக்காங்க. பாருங்க அண்ணன் முகேஷ் தாஸ். பாருங்க அழகா ஸ்கூல் லீவுக்கு விட்டுட்டாங்க, அதனால வந்துட்டாங்க நம்ம சந்தைக்கு, மேப்பில பார்த்து சந்தைக்கு. அண்ணே வணக்கம். அண்ணா உங்க பேர் என்ன பேருண்ணே? முத்து அண்ணே. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? செய்தங்கநல்லூர். அங்கிருந்து வந்திருக்கீங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாத சந்தையில என்ன கெட்டாமரியான பெண்மரி என்ன? கெடாமரி அண்ணன். கெடாமரி வாங்கிருக்கீங்க. அழகான செம்மையா இருக்கு பாருங்க. அடி தூளா பெரிய டக்கரா இருக்குங்க. அடி புள்ளியா இருக்கு. அண்ணன் தேடி பிடிச்சி கருத்த கெடா வாங்கிருக்கீங்க. அண்ணே ஆடு வந்து என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? கோவிலுக்காக அண்ணன் வாங்கியிருக்காங்க, திருவிழாக்காக வாங்கியிருக்காங்க. பாருங்க செம்மையா இருக்கு. தேடி பிடிச்சி அண்ணா இது எந்த ஒரு ஒச்ச இல்லாத குட்டியா, நல்ல குட்டியா வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 27 சொன்னாங்க. நீங்க எவ்வளவு, என்ன ரேட்ல முடிச்சீங்க? 22 ரூபாய்க்கு முடிச்சீங்க. 22 ரூபாய்க்கு வந்து இந்த ஆடு பெரு போகும் அப்படிங்கிறாங்க. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. செம்மையா கருத்த குட்டி. கருங்கடா கூட சொல்லுவாங்க. கருங்கடா. அழகான எந்த ஒரு ஒச்சில்லாத நீட்டா நல்ல குட்டியா, அருமையான குட்டியா வாங்கிருக்கீங்க. நம்ம முத்தண்ணன் என்னண்ணே? முத்தண்ணன் செய்துங்கநல்லூர்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையத்துல நல்ல குட்டியா, செம்மையான குட்டியா வாங்கியிருக்காரு. அடி புள்ளியா இருக்கு. அழகா டக்கரா இருக்குங்க. கருத்த குட்டி செம்மையா இருக்கு. அக்கா வணக்கம். உங்க பேர் என்ன பேருக்கா? உங்க பேரு எந்த பேருக்கு? இந்திராக்கா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? வடக்கு தாளையத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஆமா, அந்த மேலப்பாளையம் ஆடு சந்தையில கிடா வாங்கிறீங்களோ? கிடாமரி. அழகான கிடாமரியா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. அழகா இருக்கு. இது சந்தையில எவ்வளவுக்கு வாங்கினீங்க? 15,500. எவ்வளவு சொன்னாங்களோ? சரி, 19 சொன்னாங்க. 15,500 வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு, அருமையா இருக்கு. ஆடு எதுக்காக வாங்கிருக்கீங்க? வளர்ப்புக்கா? கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க. திருவிழாவுக்காக, குலதெய்வம் கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு, நல்லா செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. இது ஆடு ரகம் வந்து உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பிள்ளைப்போர். புலப்போர். நல்லா தெரியுது உங்களுக்கு, ஆடை பத்தி தெரியுது. அப்ப ஆடு எதுவும் வளர்க்குறீங்களா? அப்படியா? சரி. தெரியுதா? ஆடை பத்தி நல்லா தெரியுதா? இளங்குட்டியா வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு, செம்மையா இருக்குக்கா. நம்ம மேலப்பாளையம் சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. இந்த கலர் இருக்கணும். அந்த மாதிரி. சரி, அழகா வந்து ஒரு ஒச்ச இல்லாத நல்ல குட்டியா, நீட்டா நல்ல நீட்டா இருக்க குட்டி. அழகா இருக்கு, அருமையா இருக்கு. எந்த ஊர்ல வந்திருக்கீங்கண்ணே? பாளையங்கோட்டை. என்ன பேருண்ணே? கோவிந்தராஜ். நம்ம மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில ஒரு கிடாமரி வாங்கிறீங்க. அழகான கிடா இருக்கு. என்ன எவ்வளவுக்கு வாங்கினீங்க? என்ன ரேட்ல வாங்கினீங்க? 18க்கு வாங்கினீங்க. எவ்வளவு சொன்னாங்க? 20 ரூபா சொன்னாங்க. 20,000 சொல்லி 18,000 வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு. ஆடு எது விசேஷத்துக்கு வாங்கிருக்கீங்களா, வளர்க்கறது வாங்கிருக்கீங்க? கோவிலுக்கு விசேஷத்துக்காக வாங்கிருக்கீங்க. அண்ணா கோவிந்தராஜன் நம்ம பாளையங்கோட்டையில இருந்து வந்திருக்காரு. ஒரு மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில பாருங்க சூப்பரான ஒரு கிடா மாதிரி வாங்கிருக்கீங்க. கருத்த குட்டியா வாங்கிருக்கீங்க. என்ன தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி. கோவிலுக்கு கருத்த குட்டியா வாங்கிருக்கீங்க. நல்லா அழகா நீட்டா சும்மா சூப்பரா இருக்கு. எந்த ஒரு ஒச்ச இல்லாத குட்டியா வாங்கிருக்கீங்க. அழகா இருக்குண்ணே. அண்ணாஜி உங்க பேர் என்ன பேரு? அண்ணாஜி ஆண்டி. வணக்கம் அண்ணாஜி. உங்க பேரு ஆண்டி. நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? காலேஜ்ல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில
இது மரி வாங்கிருக்கீங்களா? கெடாமரியா? கெடாமரி தானே? கெடாமரி அழகானா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. சும்மா சூப்பரா அருமையா அழகா இருக்கு. செவ்வளவு கலர் வாங்கிருக்கீங்க. அண்ணாச்சி இது ஆடு ரகம் தெரியுமா? ஆடு ரகம் நாட்டாடு வாங்கிருக்கீங்க. அழகா குட்டியா இருக்கு, செம்மையா இருக்கு. அப்படி தூக்கலாம். அண்ணாச்சி சந்தைக்கு எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்குனீங்க? என்ன விலை சொன்னாங்க? என்ன 12 சொன்னாங்க. சரி 10 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 10,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகா குட்டியா இருக்கு. ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வளர்க்கறது வாங்கிருக்கீங்களா? கடை வச்சிருக்கீங்க. கடைக்காக வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு, செம்மையா இருக்கு. அப்ப பல்லு போடாத எல்லாம் குட்டியா இருக்கும். ஆமா இது அண்ணன் வந்து பல்லு போடாத எல்லாம் குட்டியா வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு, செம்மையா இருக்கு. அப்படி தூளா இருக்கு. இது வந்து விலை என்ன எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு? எவ்வளவு வரும்? 10 கிலோ வரும். அப்ப வாங்கின விலைக்கு ஆடு பெருங்க பரவாயில்லாம இருக்கும். இன்னைக்கு சந்தை எப்படி இருக்கு? சந்தை இன்னைக்கு அப்படி இன்னைக்கு சூட்டிப்பா இருக்கு. இன்னைக்கு மேலப்பாளைய சந்தை தான் நல்ல சூட்டிப்பா இருக்கு. சரி நினைச்சு அண்ணன் வந்து தம்பி வணக்கம். நீங்க உங்களுக்கு எந்த ஊர்? எதுங்க பேர்? என்ன பேரு? பகவதி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? களக்காடு மேற்கு, திருநெல்வேலிக்கு மேற்கு. புலிகள் சரணாலயம். சரி அங்கிருந்து வந்திருக்காங்க. நம்ம வாங்க திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில ஒரு கெடாமரி தானே? கெடாமரி வாங்கிருக்கீங்க. கருத்து குட்டியா வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு, ஜம்முன்னு இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. இது சந்தையில என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 11,500 சொல்லி 10க்கு வாங்கிருக்கீங்க. 10,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு. குட்டி வளர்க்கறதுக்கு வாங்கிருக்கீங்களா? விசேஷத்துக்கா? கோவிலுக்கு விசேஷத்துக்காக வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. கருத்த குட்டியா வாங்கிருக்கீங்க. தேடி பிடிச்சி அழகான குட்டியா வாங்கிருக்கீங்க பாருங்க. ஒரு இளங்குட்டி. உங்களுக்கு இது ஆடை பத்தி தெரியுமா? பல்லு எதுவும் போட்டுக்கணும்? அதான் இளங்குட்டி தான், பல்லு படாத இளங்குட்டி. அழகாக இருக்கு, செம்மையா இருக்கு. ஒரு கருத்த குட்டி அழகா செம்மையா இருக்கு பாருங்க. கருங்கடா கூட சொல்லுவாங்க. நம்ம களக்காட்டுல இருந்து பகவதி. சரி பகவதி. அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி உங்க பேர் என்ன இருக்கு? பரமசிவம். எங்க இருந்து வந்திருக்கீங்க? எந்த ஊர்ல இருந்து? கீழநத்தத்துல தான் வந்திருக்கீங்க. கீழநத்தம் அங்க இருந்து நம்ம மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில கிடாமரி வாங்கிருக்கீங்களா? செம்பரி ரெண்டுமே கிடாகுட்டி, செங்குட்டி. ஆமா செம்பரியில செங்குட்டி வாங்கிருக்கீங்க. 2 கிடாமரி வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. அழகா பாக்குறது ஜம்முன்னு இருக்கு. அண்ணாச்சி இது எத்தனை மாசம் இருக்கும்? இது வந்து ஒரு 5 மாசம் குட்டி. 5 மாசம் குட்டி ஜோடியா வாங்கிருக்கீங்க. சந்தையில எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 13 ரூபா சொன்னாங்க ஜோடி. ஆமா சரி. நான் 10 ரூபாய் கட்டி கொடுக்க மாட்டோம்னு சொன்னாரு. மறுபடியும் 11 ரூபான்னு வாங்கிருக்கேன். வேணும்னு வாங்கிருக்கேன். கண்டிப்பா வேணும்ங்கிறது ஆசைக்காக வாங்கிருக்கீங்க. ஆமா அழகான கிடைக்காது. செங்குட்டி கிடைக்காது. சோழ குட்டி இது. அப்படியா? எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அழகா இருக்கு. எந்த ஒரு ஒச்சம் எல்லாமே நல்லா இருக்கு. எந்த ஒச்சமும் கிடையாது. சரி அப்படி இருக்கு. அழகா இருக்கு. அண்ணாச்சி இது வளர்க்கறதுக்கு வாங்கிருக்கீங்களா? ஆமா இல்ல இன்னைக்கு கோயிலுக்கு இறப்பனோடைக்கு. சரி கோவிலுக்கு ஒண்ணு வாங்கிருக்கீங்க. கோயிலுக்கு ரெண்டுமே கோவிலுக்கு தான். ஆமா ஒண்ணுக்கு வளர்க்கறதுக்கு வாங்கிருக்கீங்க. ஒண்ணு கோவிலுக்கு வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி. அப்ப வீட்டுல எதுவும் ஆடு வளர்க்குறீங்களா? ஆமா அது ஒரு 10 உருப்படி இருக்கு. அப்ப அதனால ஆடை பத்தி அண்ணனுக்கு தெரியுது. அது வெள்ளாடு வளர்க்குறீங்களா? செம்பரி வீட்டுல செம்பரி வளர்க்குறீங்க. வடக்கத்தி ஆடு வளர்க்கு. சரி அழகான குட்டியா வாங்கிருக்கீங்க, வச்சிருக்கீங்க. அப்ப வீட்டுல வந்து தீவனம் எப்படி? ஆடுகளுக்கு எல்லாம் தீவனம் அங்க தோட்டத்துல மேய்ஞ்சிட்டு வந்து அரிசி போடுவோம். சரி வீட்டு மேய்ச்சல் மேயும் வீட்டுல அரிசி தீவனம் போடுறீங்க. அழகான குட்டி. அண்ணாச்சி வந்து நம்ம கீழநத்திலிருந்து பரமசிவன் வந்திருக்காங்க. சரி அண்ணா வணக்கம். உங்க பேர் என்ன? பேருண்ணே? தங்கராஜ். என்ன எந்த ஊர்ல இருந்து இருக்கீங்க? ஜங்ஷன்ல. நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன்ல தான் வந்திருக்கீங்க. நம்ம பாருங்க திருநெல்வேலி மேலப்பாளையத்துல ஒரு கிடாமரி. என்னண்ணே? அழகான குட்டி, ஒத்தமர குட்டி பாருங்க. ஒத்தமர குட்டி வாங்கியிருக்காரு. அழகான குட்டியா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. ஒத்தமர குட்டி வந்து அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது, அமையாது. அண்ணாச்சி என்ன இது சந்தையில என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 18 சொன்னாங்க. சரி 18 சொன்னாங்க. 15,500 வாங்கிருக்கீங்க. 15,500 வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு. ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? கோவிலுக்கு திருவிழாக்காக வாங்கிருக்கீங்க. கோவில் திருவிழாவுக்காக. அழகான குட்டி, செம்மையா இருக்கு. கோவிலுக்காக அண்ணன் பாருங்க தேடி பிடிச்சு ஒரு ஒத்தமர குட்டி வாங்கியிருக்காரு. அப்படி ஒத்தமர குட்டி 3 வாரம் வந்து இன்னைக்குதான் கிடைச்சிருக்கான். ஒத்தமர குட்டி அதான் அவ்வளவு சீக்கிரத்தை கிடைக்காது. அண்ணனுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருச்சு. அழகான குட்டியா இருக்கு. ஆமா அண்ணாச்சி இங்க என்ன இது பல்லு எதுவும் தெரியுமா உங்களுக்கு? பல்லு போடாத இளங்குட்டியா தேடி பிடிச்சு வாங்கியிருக்காரு அண்ணன். அழகான குட்டியா செம்மையா இருக்கு பாருங்க. இது வளர்க்குறீங்களா? ஆடு வளர்க்குறீங்களா? இல்ல கோவிலுக்கு மட்டும் தான் வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி. அண்ணன் வந்து நம்ம தங்கராஜன் அண்ணன் திருநெல்வேலி நம்ம ஜங்ஷன்ல இருந்து வந்திருக்காரு. அழகான குட்டி பாருங்க. அழகான கட்டாங்க, சரியான கட்டா, செம்மையான இருக்கு பாருங்க. ஜாமுன்னு ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குங்க. அவரு கடை அது அண்ணாச்சி நம்ம ஒட்டத்துல இருந்து வந்திருக்காரு. செம்ம சரியான கடாவா இருக்கு. 35,000 சொல்லி 30,000 ரூபாய்க்கு முடிச்சிருக்காரு. அழகான கட்டாங்க, ஜாமுன்னு ஒரு ஆள் உயரத்துக்கு செம்மையா இருக்குங்க. பாருங்க நம்ம நாட்டாடு வாங்கியிருக்காரு. அழகா இருக்கு, ஜாமுன்னு அண்ணா சும்மா சூப்பரா அடிப்படையா தூக்கலா இருக்குங்க. தம்பி வணக்கம். உங்க பேர் என்ன பேரு?
பாலாஜி. நீங்க வெங்கடேஷ். தம்பி பேரு ஸ்ரீராம். நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? சேரன்மா தேதியில இருந்து வந்திருக்கீங்க 3 பேரும். நம்ம திருநெல்வேலி மேலப்பால சந்தையில ஆடு வாங்குனீங்களா? சரி. இன்னைக்கு சந்தை எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தீங்க? கூட அப்படிங்கிறீங்க. அழகா இருக்கு பாருங்க. நம்ம கையில கொலையோட வச்சிருக்கீங்க. வீட்டில் ஆடு, அதுக்காக இங்கேயே வாங்கிட்டு போறீங்க. நம்ம இன்னைக்கு திருநெல்வேலி மேலப்பால சந்தை எப்படி இருக்கு? ஆடு வரத்து அதிகமா இருக்கு, ரேட்டு அதிகமா இருக்கு அப்படி சொல்றீங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பால சந்தைக்கு வந்த நம்ம சேரமா தேவி வந்திருக்காங்க. பாலாஜி, வெங்கடேஷ், அப்புறம் தம்பி ஸ்ரீராம். சரி. இன்னைக்கு கேட்டாங்க நிறைய கோவிலுக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய கேட்டா சந்தை விறுவிறுப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் உள்ள சந்தைக்குள்ளே போகலை. இங்கேயே வெளியே மக்கள் பரபரப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. வாங்குறவங்கெல்லாம் திருவிழாவுக்கு கோவிலுக்காக வாங்கிட்டு போகிறாங்க. பாருங்கள் நம்ம திருநெல்வேலி மேலப்பால சந்தைங்க. அப்புறம் பாருங்கள் இங்கே ஒரு கிட்டாமரிங்க, சரியான கிட்டாமரி, செம்மையாக இருக்குது. அண்ணாச்சி வாங்கியிருக்காரு ஒரு கிட்டாமரிங்க. அப்புறம் கையில் ஒரு கிட்டாமரி பிடிச்சிருக்காரு, செங்கடா வச்சுருக்காரு. அழகான குட்டி பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஐயா ஒரு கிடாமரி மயிலம்பாடி பிடிச்சிருக்காரு. அப்புறம் அண்ணாச்சி ஒரு செங்கடா குட்டி, நல்லா குட்டியாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. அப்புறம் பாருங்கள் நம்ம வண்டியில் ஒரு 10 குட்டி இருக்குங்க கிடாமரி, எல்லாமே இளங்குட்டி. நம்ம திருநெல்வேலி மேலப்பால சந்தையில் இருந்து வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள். இளங்குட்டி, புளியம்போர், கரும்போர், இங்கே போர் ஆடு அப்படிம்பாங்க. நம்ம எட்டியாவரத்து ஏரியாவில் வந்து கரும்போர், புளியம்போர் ஆடு அப்படிம்போம். கொடியாடு அப்படிம்பாங்க. இங்கே வந்து போர் ஆடு, கரும்போர் ஆடு, புள்ளப்போர் ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பால சந்தைங்க. ஒரு 2, 5, 8, 9 குட்டி இருக்குங்க. 9 கிடாமரி, அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தைங்க. இன்றைக்கி வந்து 21/4/2026 திருநெல்வேலி ஆட்டு சந்தைங்க, செவ்வாய்க்கிழமை. ₹600 விற்பனைக்கு வச்சிருக்கீங்க. ஆரம்ப பாருங்க, நல்ல குட்டியாக இருக்குங்க, பார்க்கறதுக்கு அழகான குட்டி, செம்மையான. இப்போ பெண் குட்டி மரியா இப்போ கிடாமரியா? கிடாமரி தான், வெறும் ₹600 தான் சொல்கிறாங்க. அண்ணன் என்னமே என்ன, எந்த ஊருண்ணே? பாவூர் சத்திரம். அவங்கெல்லாம் பாவூர் சத்திரம் தான். அண்ணன் பாவூர் சத்திரம். என்ன பேர்? ராமர். ராமன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ₹600 சேல்ஸுக்கு. இளங்குட்டி பிறந்து எத்தனை நாள் குட்டினே? 20 நாள் குட்டி. அப்போ அழகான குட்டியாக இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது. நம்ம கருங்கட்டாங்க, கருத்த கட்டா, செம்மையாக இருக்குங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பால சந்தையில் ஒரு கருங்கட்டாங்க, அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, அடிப்புள்ளியாக இருக்குங்க, அழகா ஜம்முன்னு இருக்குங்க. இங்கே பாருங்கள் வியாபாரம்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிச்சிங்க. காலையில் 4 மணிக்குங்க ஆரம்பித்து வியாபாரம் பாருங்கள், எல்லாமே தட்டி காலியாக இருக்குது. இங்கே எல்லாமே முடிஞ்சுங்க வியாபாரம். காலையில் 8 மணி மேலே ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு அதிகாலை 4 மணிக்கெலாம் சந்தை கூடிரும். நீங்கள் இங்கே சந்தை 4 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா ஆடுகளை வாங்கலாம். இங்கே வெள்ளாடு, கொடியாடு, பிள்ளைப்போர் ஆடு, வேலியாடு, இந்த மாதிரி ஆடுகள் நிறைய இங்கே ஃபேமஸுங்க. நம்ம திருநெல்வேலி ஆட்டு சந்தைங்க, திருநெல்வேலி மேலப்பாளையம் ஆட்டு சந்தைங்க. அழகான குட்டியாக இருக்கு பாருங்க, வளர்ப்பு குட்டியில் நிறைய இருக்கு. அண்ணாச்சி வணக்கம். அவங்க பேர் என்ன பேர் அண்ணாச்சி? வேலுச்சாமி. அண்ணா எங்க இருந்து வர்றீங்க? கோவில்பட்டில இருந்து வந்திருக்கீங்க. பாருங்க நம்ம திருநெல்வேலி மேலப்பால சந்தைக்கு வந்திருக்காங்க. ஆடு விக்கிற கொண்டு வந்திருக்கீங்க. 2 கிடாமரிங்க, கொடியாடு, எட்டியாபுரம் கொடியாடு கொண்டு வந்திருக்காரு. நல்ல அருமையான கிடாவா இருக்கு. கிடாமரி யாரு அண்ணாச்சி? கிடாமரி தானே? கிடாமரி ஒண்ணு, பெண்மரி ஒண்ணு. அப்புறம் அங்க பாருங்க, அங்க ஒரு 10 குட்டி. அவங்க கோல்பிட்டி ஆடு தான், வளப்பாடு தான் வச்சிருக்காங்க. அழகான குட்டியா இருக்கு. அண்ணாச்சி இது விலை எவ்வளவு சொல்றீங்க? ஜோடி விலை எதுவும் கேக்குறாங்களா? கேக்குறாங்க. கூட வந்து அனுசரிச்சு வந்து கொடுக்கலாம், கூட கொஞ்சம் வந்து அனுசரிச்சு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு கிடாமரி ஒரு பெண்மரி வச்சிருக்காரு. இது எத்தனை மாசம் இருக்கு அண்ணாச்சி? 4 மாசம் குட்டி, அழகான குட்டியா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. ஜோடியா நல்லா அழகா இருக்கு. கொடியாட்டு குட்டி, நம்ம புளியம்போர் போராடு அப்படிப்பாங்க. தம்பி வணக்கம். உங்க பேரு என்ன பேரு? பகவதி. எங்க இருந்து வந்திருக்கீங்க? களக்காடுல இருந்து பகவதி வந்திருக்காங்க பாருங்க. நம்ம மேலப்பாடு சந்தத்துல ஒரு செம்பரி கிடா குட்டியா, செம்பரி கிடா குட்டி வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. இது என்ன விலை சொன்னாங்க, எவ்வளவு வாங்கினீங்க? 9 சொன்னாங்க. 8,200 வாங்கிருக்கீங்க. அழகான குட்டி. இது வளர்க்கறது வாங்கிருக்கீங்களா, விசேஷத்துக்கா? கோவிலுக்கு விசேஷத்துக்காக வாங்கிருக்கீங்க. செம்மையா இருக்கு பாருங்க. இது மாசம் எதுவும் தெரியுமா? செங்குட்டி தான். மாசம் 8 மாசம் 6 மாசம். அப்ப பல்லு போடாத இளங்குட்டி வாங்கிருக்கீங்க. இளங்குட்டி வாங்கிருக்கீங்க, தேடிப்பட்டி. அழகான குட்டி, சும்மா சூப்பரா செம்மையா இருக்குங்க. நம்ம செங்குட்டி வாங்கிருக்கேன், செம்பரி கிடா.